ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி இன்றைக்கி நம்ம கிராமத்து கதையில் வின்னர் லிஸ்ட்டில் வரப்போகிற அந்த 10 பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா? பாக்கியலட்சுமி திருச்சி, ஃபர்ஹானா ஆஷிக் கோகிலா, சிவகாமி சிட்டூர், நதியா, கலா ஃப்ரம் பாலை, வெண்ணிலா ஆரி ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, நாகலட்சுமி, அபிநயா ஃப்ரம் மலேசியா அண்ட் மேரி ஃப்ரம் பெங்களூர். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்கள் பேர் நம்ம கிராமத்துக்கு அதில் வரணும்னு நினச்சிங்கன்னா வின்னர் லிஸ்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதிலை சீக்கிரம் அனுப்புங்க. முதல் 10 பேரோட பேர் நாளைக்கு வின்னர் லிஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துருந்தீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஏமா ஏற்கனவே சாப்பிட்ட, இப்ப 2வது ரவுண்டு சாப்பிட்ட, அத்தை வரைக்கும் பொறுத்திருக்க மாட்டியா நீ? அடி போடி, உங்க அத்தை கறியை இன்னும் காணோம். எம்பட்டு நேரம் சாமி கும்பிடுவா, எனக்கு பசி தாங்கல ஜோதி. ஆனா சாப்பாடுலாம் சூப்பரா சமைச்சிருக்காடி இந்த குட்டிச்சி. தெரியுது, நீ வலிச்சு நக்கி சாப்பிடும் போதே தெரியுது. ஏமா இப்படி அலையிற? 2வது ரவுண்ட்ல இப்படி சாப்பிட்ற, எப்படிதான் உன்னால சாப்பிட முடியும்? அடியே, சாப்பாடு தாண்டி முக்கியம், வேற எதுக்காக வாழ்றோம்? சரி நீயும் போட்டு சாப்பிட்றீ, சூடா இருக்கும் போதே. வேணாம், அப்ப அத்தை வந்தோடனே நம்மளாம் சாப்பிடும்னு தெரிஞ்சா நம்மள ஏதாவது நினைக்கும். நான் அத்தை வந்தோடனே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆமா அதுவும் சரிதான். ஓ ஏமா, அந்த தமிழ்ச்செல்வி ஆளே காணோம், மேலே இருந்துட்டாலோ? பின்ன நம்ம போட்ட போடல கீழே இறங்கி வருவாளா என்ன? அழுதுகிட்டு படுத்து கிடப்பா. நல்லா வேணுமா அவளுக்கு? மதனி வாங்க, ஏன் இம்புட்டு நேரம்? எனக்கு பசி தாங்கல, விடன்னு ஆயிடுச்சு, அதான் நான் சாப்பிட்டேன். நீங்களும் ஜோதியும் சேர்ந்து சாப்பிடுங்க. பரவாயில்ல லட்சுமி, சாப்பிட்டா சரிதான். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், விரதம் வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணாமல் சாப்பிடக்கூடாதுல்ல, அதான் பூஜை பண்ணிட்டு வந்தேன். சரி அத்தை, வாங்க, உங்களுக்காக நானும் சாப்பிடாம இருக்கேன், வந்து உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். ஏன் ஜோதி, நீ சாப்பிட வேண்டியது உங்க அம்மா கூட, எனக்காக அது காத்து கிடக்குற? சின்ன பிள்ளை பசி எடுத்திருக்காது. பரவாயில்ல அத்தை, வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். முருகா அம்மா. பாண்டி, எப்பயா வந்த? சரிவா, சேர்ந்து சாப்பிடலாம். தமிழே உனக்கு தலைவலினாங்க, சரியாயிடுச்சா? வாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏம்மா, என்னம்மா மாமா கோபமா வந்து நிக்கிறாரு? தமிழ் செல்வி வேற அழுதுகிட்டு இருக்கா, ஒருவேளை எல்லாத்தையும் போட்டு விட்டாலோ? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. போட்டு விட்டாலோ? இவன் என்ன இம்பிட்டு கோவமா இருக்கான்? இரு பாப்போம். பாண்டி ஐயா, காலையிலேருந்து அவங்க அம்மா வெறும் வயிற்றுல விரதம் இருந்துட்டு பட்னியா இருக்காங்கயா. ஒரு வாய் சாப்பிட்டு நீ வந்து உட்காந்து சாப்பிடுமா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் கேட்கறதுக்கு இந்த வீட்டுல பதில் தெரியணும். போச்சு வசமா மாட்டிக்கிட்டோண்டி. அவன் இந்த பிரச்சனையை தான் கேட்கறான் போல. பாண்டி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. அம்மாவை சாப்பிட விடுப்பா, வெறும் வயிற்றோட இருக்காங்க. ஏங்க, ஆமாங்க, அத்தை காலையில இருந்து விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்காங்க. சாப்பிட்டுங்க, நீங்க சும்மா இருங்க, வாங்க போலாம். நீ சும்மா இரு தமிழ் செல்வி. அம்மா, நான் உங்ககிட்ட தான் பேசணும். பாண்டி, என்னையா, என்ன விஷயம் சொல்லு, என்னாச்சியா? இன்னைக்கு தமிழ் செல்வி அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னையா சொல்ற? லதா நம்ம வீட்டுக்கு வந்துருந்துச்சா? என்ன சொல்ற, நிஜமாவா தமிழ்? ஆமாத்த, வீட்டுக்கு வந்தாங்களா? நல்ல வேலை, உங்க அப்பா தான் வீட்டுல இல்லையே. லதா உள்ள கூப்பிட்டியா? சாப்பாடு கீப்பாடு போட்டியா? ஏதாவது செஞ்சு கொடுத்தியாமா? அது ஒண்ணுதான் குறைச்சல் இந்த வீட்டுல. அவங்க இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்கல, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போனாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எங்க போறது? பாடி, நீ என்னையா சொல்ற? லதா அசிங்கப்படுத்தி போச்சா? ஏன், உங்க அப்பா தான் வீட்டுல இல்லையே, அவர்தான் ஊருக்கு போயிருக்காரே, அப்புறம் என்ன? அப்பா இல்லாத குறைய தீக்குதான் இங்க மத்தவங்க இருக்காங்கல்ல, அசிங்கப்படுத்த அவமானப்படுத்த. அம்மா, போச்சு மாமா நம்மளதான் சொல்லுது. ஆமாண்டி, அந்த குட்டச்சி எல்லாத்தையும் போட்டு விட்டா போல, நம்ம மாட்டணும். பாண்டி, என்னையா சொல்ற? எதா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு. அம்மா, லதா எதுக்கு இங்க வந்தா? தமிழ் செல்வி அம்மா தமிழ் செல்விக்கு எனக்கும் தீபாவளி சீர் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்படியா? என்னாச்சு? அதுல என்ன பிரச்சனை? சீர் கொடுத்தா வாங்கியிருக்க வேண்டியதானே? எங்க வாங்குறது? அவங்களதான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொண்டு வந்த சீரை தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. யாரு அப்படி பண்ணது, சொல்லியா? வேற யாரு? இந்தோ இங்க நிக்கிறாங்களே, லட்சுமி அத்தி, இந்த ஜோதியும் தான். லட்சுமி, ஜோதி, பாண்டி சொல்றதுலாம் நெசந்தானா? லதாவை அவமானப்படுத்துறீங்களா? மதனி, அது என்னன்னா, சீர் கொண்டு வந்தாங்க, அண்ணனுக்கு பிடிக்காதுல்ல, அதான் வேணா திருப்பி கொண்டு போன்னு சொன்னேன். அப்படிதான். ஆமாத்தே, ஆமா, அப்படிதான் சொன்னோம். பொய் சொல்லாதீங்க, வாயை மூடுங்க. அம்மா, அவங்க கொண்டு அந்த சீரை தட்டி விட்டு இந்த சீரை கொடுத்தா தமிழ் செல்வியும் கூட கூட்டு போயிருன்னு சொல்லி அவங்கள ரொம்ப அசிங்கமா பேசி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க இவங்க 2 பேரும். லட்சுமி, என்ன இது? இதெல்லாம் நெசந்தானா? உண்மைதானா? மதனி, அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும்ல, அதான் அப்படி. வாயை மூடுங்க அத்தை. இது என்னோட வீடு, என் அப்பா அம்மா எனக்காக கட்டின வீடு. நீங்க 2 பேரும் இங்க விருந்தாளியா தான் வந்திருக்கீங்க. என் பொண்டாட்டியோட அம்மா எங்களுக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க. அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? என்ன பாண்டி இப்படிலாம் பேசுற? நான் உன் அத்தடா.
அத்தைனா அதோட மரியாதை கிடைக்கிற அளவுக்கு நடந்துக்கணும். ஏன் பொண்டாட்டிக்கு அவங்க அம்மா சீர் கொடுக்குறது நீங்க எதுக்கு அசிங்கப்படுத்துனீங்க? அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு உரிமையே கிடையாது. நீங்களே இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி தான். பாத்தீங்களா மதனி, உங்க முன்னாடி பாண்டி என்ன விருந்தாளின்னு சொல்றான். லக்ஷ்மி, நீ பண்ணது என்ன இருந்தாலும் தப்பு. அசிங்கப்படுத்திருக்கூடாது. நம்ம என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள நமக்கு மரியாதையா இருக்கிறது நம்ம பணத்தையும் நம்ம காட்டாம இருக்கிறதுனால தான். அந்த பணம் என்னைக்குமே வெறும் நோட்டு தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. தேவையில்லாம பேச்செல்லாம் இதுக்கு பேசியிருக்க. பாவம் தமிழ் செல்வி மனசு எவ்வளவு புண்படும். அம்மா, இந்த வீட்டுல நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நாங்க 2 பேரும் வெளியே போயிடுறோம். ஆனா தமிழ் செல்விக்கு இந்த மாதிரி அவமானப்படுத்தவே கூடாது. மாமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்னும் தப்பாலாம் சொல்லலையே. மாமாக்கு பிடிக்காதுதான் சொன்னோம். சீ, வாய மூடு. உங்க அம்மா தான் இப்படி பண்றாங்கன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு? நீயும் தமிழ் செல்வி வயசு சேர்ந்தவ தானே. உனக்கு இப்படி நடந்திருந்தா உங்க அம்மா இப்படி யாராவது அவமானப்படுத்தி நீ சும்மா இருந்திருப்பியா? பாண்டி, கோச்சுக்காதடா, விடுறா. நான் வீட்டுல இல்லாம போயிட்டு இருந்தனா இதெல்லாம் நடந்திருக்காதுடா. ஏங்க விடுங்க, இந்த பிரச்சனையை எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, இதான் கடைசி தடவை. இனிமே என் பொண்டாட்டிக்கோ என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் அவமானம் அந்த வீட்டில் நடந்துச்சுன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், அவளும் இருக்க மாட்டா. நாங்கள் 2 பேரும் வெளியே போயிடுவோம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவங்க இந்த வீட்டில் வச்சுட்டு சந்தோஷமா இருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். வா போலாம். இன்னொன்று சொல்றேன், இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என் பொண்டாட்டியை மட்டும் யாராவது அவமானப்படுத்துனீங்க அப்போ நான் சும்மாவே இருக்க மாட்டேன். வா போலாம். ஐயோ முருகா முருகா, உன்னை இப்பதான் வேண்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. மதனி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா இரு லக்ஷ்மி. உங்க அண்ணனுக்கு மேல நீ இருக்க. நீ பண்ணது பெரிய தப்பு. பாவம் தானே தமிழ் செல்வி மனசு எவ்வளவு நோகும். நாங்க பண்ணது தப்பு தான். இப்போ உங்க மாவே பேசிட்டு போகுது சரியா? பெத்த தாய் காலையில இருந்து பட்னியா இருக்காங்கன்னு சொன்னேன். அதை கூட காதுல வாங்காம பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். பொண்டாட்டி தாசனா? ஆமாம்மா, பாவம் அத்தை காலையில சாப்பிடல. ஆனா அதெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த தமிழ் செல்விக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போறாரே. அத்தைக்காக யார் இருக்காங்க? நான் இருக்கேன் அத்தை, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசியே போயிடுச்சு. சாப்பாடும் வேணாம், ஒண்ணும் வேணாம். மதனி, பார்த்து இருந்துக்கங்க. உங்களுக்கு இருக்கிறதோ ஒத்த ஆம்பளை பிள்ளை. அவனும் இப்படி பொண்டாட்டி தாசனா மாறிட்டு இருக்கான். கடைசி காலத்துல பார்த்துக்க கூட ஆள் இல்லாம போயிடும். அதுக்கு தான் மருமகளா நடத்தணுங்கிறது. மக மாதிரி பார்த்தா இப்படிதான் நமக்கே திரும்ப வரும். என்னமோ சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். பார்த்து இருந்துக்கங்க. வாடி போலாம். இருந்தாலும் இந்த தமிழ் செல்விக்கு இவ்வளவு ஆகாதுமா. அத்தைய பாவம் நினைச்சாலா? வா போலாம். ஐயோ, ஏங்க ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? பாவங்க அத்தை காலையில இருந்து சாப்பிடாம இருந்தாங்க. இப்பதான் சாப்பாடு உட்கார்ந்தாங்க. அதுக்குள்ள ஏங்க இவ்வளவு கோவப்பட்டு சண்டை போட்டீங்க? தமிழ் செல்வி, நீ சும்மா இரு. நான் அம்மா மேல எதுவும் கோவப்படலையே. சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிட்டு வந்தேன், அவ்வளவுதான். அதுக்கு அத்தை மனசு நோக்குற மாதிரி தானே நீங்க பேசுறீங்க. தமிழ் செல்வி, நீ அழுதபதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம தரகுறவா பேசுறங்கிறது எவ்வளவு ஒரு கெட்ட பழக்கம் சொல்லு. அதுவும் உங்க அம்மாவை பத்தி பேசியிருக்காங்கன்னா எனக்கு கோவம் வராதா சொல்லு? புரியுதுங்க, நடந்தது நடந்துருச்சு. இதோட விட்டுருக்க வேண்டியதானே. அத்தை வேற பாவம். நான் எங்க அம்மாட்ட அப்புறமா பேசிக்கிறேன், சரியா? நீ அழுகிறத முதல்ல நிறுத்து. தமிழ் செல்வி, உனக்கும் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அது தட்டி கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. உங்க அம்மாக்கு அப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னா நீ கேட்டிருக்க வேண்டியதானே. எதுக்கு சும்மா இருக்க நீ? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பயந்து இருந்து இருந்து கடைசியில நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்காம போயிருவாங்க. பாத்துக்கோ. அப்படி இல்லைங்க. என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக. நானும் பொறுப்பு இல்லாம இப்படி பேசுறதுலாம் நல்லா இருக்காது. அது உங்க அப்பா இன்னும் என்னை ஏத்துக்கல. அவர் இல்லாத நேரத்துல இப்படி நடக்கும்போது நான் என்னத்தான் செய்வேன்? இங்க பார் தமிழ் செல்வி, அவங்கள வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொல்றதுக்கு வேணா எங்க அப்பாவுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவங்க கொடுக்குற சீரை நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒருவேளை எங்க அப்பாவே இந்த தப்பு பண்ணியிருந்தானா நான் கண்டிப்பா தட்டி கேட்டிருப்பேன். புரியுதுங்க. ஆனா நான் இருந்த நிலைமையே வேற. எனக்குன்னு என் பக்கம் பேச யாருமே இல்லை. நீங்களும் இல்லை, அத்தையும் இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா எங்க நினைப்பு எல்லாம் என் ஆத்தா மேல மட்டும்தான் இருந்துச்சு. என்னை ஆசையா பார்க்க வந்துச்சு. அது இல்லாம எங்க அப்பாவுக்கு தெரியாம எனக்கு சீர் கொண்டு வந்துச்சு முத தடவையா. எனக்கு நீ ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே. எதுக்கு நீ சும்மா இருந்த சொல்லு? எனக்கு அந்த நேரத்துல எங்க ஆத்தாவா அவமானப்படாம அனுப்பி வைக்கிறது மட்டும்தான் தோணுச்சு. அனுப்பி வச்சுட்டேன். ஆனா அது போகும்போது அது முகமே சரியில்லைங்க. மனசு உடைஞ்சு போச்சு. சரி, அழாத அழாத. எனக்கு புரியுது எல்லாம். என்ன பண்றது, அழாத. அதுக்கு இல்லைங்க, எனக்கு நமக்கு இது தலை தீபாவளி. இந்த மாதிரி நேரத்தில் சீர் வாங்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு. உங்கள் அத்தை என்னை குத்தி பேசுகிறப்பெல்லாம் சரி நம்ம ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருந்தா நமக்கும் சீர்லாம் கொடுத்துருப்பாங்களேன்னு தோணுச்சு. அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இன்றைக்கி எங்கள் ஆத்தா வந்து வீட்டு வாசல் நின்றுச்சு. ஆனால் அந்த சீரை கூட என்னால் வாங்க முடியாமல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் பாவம் பண்ணிட்டேன். ஏய் தமிழ், எதுக்கு அப்ப நீ அழுதுட்டு இருக்க சொல்லு? நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இனிமே இந்த வீட்டுல உனக்கு அவமானப்படுற மாதிரி ஒருத்தரும் நடந்துக்க மாட்டாங்க. இதான் கடைசி தடவை. நான் தான் பேசிட்டேன்னு சொல்றேன்ல, அழாத. இல்லைங்க, எனக்கு அவங்க அவமானப்படுத்தினதெல்லாம் பெருசாக பெறலை. ஏன்னா நாங்களாம் ஏழைங்க, நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் பிரச்சனை எனக்கு ஆசையாக கொண்டு வந்த சீரை வாங்கிக்க முடியல மட்டும்தான். ஏய், இப்ப என்ன உங்க ஆத்தா கொடுத்த சீரை நீ வாங்க முடியலன்னு அழுகுற, அப்படித்தானே? ஆமாங்க. சரி, புறப்படு.
என்னங்க சொல்றீங்க? எங்க? கண்ணை தொடச்சிட்டு புறப்படுன்னு சொன்னேன். ஏங்க எங்கன்னு சொல்லுங்கங்க. என் கூட வான்னு சொன்னேன் தமிழ் செல்வி. நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பீங்க. அப்ப கண்ணை தொடச்சிட்டு என் கூட வா. சரிங்க. நீ மூஞ்சிலாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு தலையெல்லாம் சீவிட்டு வா. நான் கீழே வெயிட் பண்றேன், சரியா? சரிங்க. இவர் எங்க கூப்பிடுறாரு? இவர் கூப்பிடுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அடுத்த பிரச்சனை ஏதாவது வந்துருமோ? ஐயா கருப்பு, நீ தான் காப்பாத்தணும். அம்மா, வாப்பா பாண்டி, வா வா உட்காரு. என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பாடு போடவா அம்மா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. பாண்டி, ஏன்பா ஏன் இப்படிலாம் பேசுற? என்னாச்சு? இல்லம்மா, நான் உங்க மேலேயும் கோவப்பட்டேன். உங்க மேல கோவமே படக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னையே அறியாம நான் கோவப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. சே அதனால என்னப்பா, விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லம்மா, நான் வீட்டுக்கு வந்தோடனே தமிழ் செல்வி அழுகிறத பார்த்தோன்னே எனக்கு மனசே கேட்கல. அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போறதை கேட்டானே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுதான்மா அப்படி பண்ணிட்டேன். சே அதை நினச்சிலாம் நான் ஒன்றும் வருத்தப்படலைப்பா. உனக்கு கோவம் வந்தது சரிதானே, விடு விடு. இல்லம்மா, நீங்க காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க. நான் நல்லா இருக்கணும் தானே எனக்காக விரதம் இருக்கீங்க. நீங்க சாப்பிடாம இருக்கும்போது நான் இப்படி சண்டை போட்டது ரொம்ப தப்புமா. இந்தாங்கம்மா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இருக்கட்டும் பாண்டி, எனக்கு பசியே இல்லைப்பா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஏமா, என் மேல இன்னும் கோவத்துல இருக்கீங்களா? சே எந்த அம்மாக்கடா பெத்த பிள்ளை மேலே கோவம் வரும்? அப்படியே வந்தாலும் அது 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ, அதுக்கப்புறம் எந்த கோவமும் இருக்காது. அதெல்லாம் இல்லைப்பா, இப்படி நடந்ததை நினச்சி சங்கடமாக இருக்குது, அவ்வளோதான். இல்லம்மா, அத்தை பண்றதும் ஜோதி பண்றதும் ரொம்ப தப்பு. பாவம் இல்ல தமிழ் செல்வி, அவ மனசு எப்படி நோகுன்னு கூட யோசிக்காம பண்றாங்க. எனக்கு புரியுதுடா, என்ன பண்ணுறது? உங்கள் அத்தை நம்ம வீட்டில் இருக்கா, அதுவும் உங்கள் அப்பாவோட தங்கச்சி. என்னால் என்ன பண்ண முடியும்? எல்லாம் என் தப்பு தான். எல்லாத்தையும் அனுசரிக்கணும்னு நினச்சேன் பாரு, எல்லாம் என்னால் தான். சரி விடுங்கம்மா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நானே ஊட்டி விடுறேன். போதும்பா, நீ சாப்பிடுப்பா. அட சாப்பிடுமா, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க. சரி நான் சாப்பிட்டுக்கிறேன். தமிழ் செல்வி சாப்பிட்டாளா? நீ போய் சாப்பிடுப்பா. நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன பாண்டி, சொல்லுப்பா. தமிழ் செல்வி அவங்க ஆத்தா கொண்டு வந்த சீரை வாங்க முடியலன்னு ரொம்ப மனசு வருத்தத்துல இருக்காமா. அதனால நானே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கொண்டு வந்த சீரை வாங்கிக்கிட்டுமா? பாண்டி, என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அவகிட்டே நான் இன்னும் சொல்லல. கிளம்பி வா போகலான்னு சொல்லியிருக்கேன். நான் போய் வாங்கிட்டு வரட்டுமாம்மா? அவ மனசும் சந்தோஷப்படும், அவ அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களம்மா. பாண்டி, இது உனக்கு உங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொடுக்குற சீர். அதை வாங்க வேண்டியதும் வாங்காமல் இருக்கிறதும் உன்னோட உரிமை, உன்னோட விருப்பம்மா. அதில் நான் எப்பயும் தலையிட மாட்டேன்ப்பா. உனக்கு வேணா நீ போய் வாங்கிக்கப்பா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ நானும் தமிழ் செல்வி போய் அந்த சீரை வாங்கிக்கிறோம். சரிப்பா, இதனால லதா மனசு சந்தோஷப்பட்டா அதுவே எனக்கு போதும். அப்படியே லதா கிட்ட நானும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு, சரியா? சரிம்மா சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க. ஏங்க இங்கே தான் இருக்கீங்களா? அத்தை சாப்பிட்றீங்களா? ஆமாம் தமிழ், சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் சாப்பிட்றியா? இல்லைத்த, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கீங்க, எனக்கே மனசுக்கு சங்கடமாக போயிடுச்சு. அவர் பேசுறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். சே அதனால என்ன தமிழ், பாவம் உங்கள் அம்மா தான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிருப்பா இல்லை? ஆமாத்த, அதை நினச்சதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட அழுதுட்டு சொல்லிட்டேன். இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லாமல் கூட இருந்திருப்பேன். அதனால என்னம்மா, ஒரு பொண்டாட்டி கஷ்டத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு புருஷனும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு கொடுத்தா அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரியா? நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க. நானும் தமிழ் செல்வி வெளியே போயிட்டு வந்துடுறோம், சரியா? பாருங்க, இவர் எங்கன்னே சொல்லாம கூட்டிட்டு போறாரு. தமிழ் செல்வி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவுமா. பாண்டி உனக்கு எது செஞ்சாலும் நல்லதான் செய்வான். நீ போயிட்டு வா. சரிங்க, நான் போயிட்டு வரோம். நீங்க நல்லா சாப்பிடுங்க, சரியா? சரிம்மா. சரிம்மா, சாப்பிடுமா, வரேன். வா தமிழ், போலாம். எப்படி சோத்தை போட்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்திட்டு போதுங்களா பாரு ரெண்டும். இப்போதான் மதனி நெஞ்சில விஷத்தை பூசணும், அதை வளர விடாம அதுக்குள்ள அழிச்சிட்டு போயிருச்சுங்களே இதுங்கக்குள்ள சண்டையே வராது போலயே. 1/2 மணி நேரத்துல சண்டை தீர்ந்து சமாதானம் ஆயிடுச்சுங்க சோத்து மூலியமா. இதுங்களை பிரிக்கலான்னு பார்த்தா இந்த ஜென்மத்துல முடியாது போலயே. என்னத்தை செய்யறது? அந்த குட்டச்சி சாமர்த்தியவாதி தான், நல்ல காரியம் சாய்க்கிறா. முதல்ல போய் இதை ஜோதி கிட்ட சொல்லணும். உட்கார் தமிழ், போலாம். சரிங்க. என்ன இது? இதுங்க ரெண்டு ஜோடியா எங்க கிளம்பிருச்சுங்க? இப்பதான் அம்படி சண்டை போட்டுச்சுங்க. ஏய் ஜோதி, என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. ஏன் இப்ப ஓடி வர?
அந்த தமிழ் செல்வி பாண்டியும் என்ன வேலை பார்த்துச்சிங்க தெரியுமா? என்ன வேலைமா? ஆமா, இப்பதான் நானும் பார்த்தேன். 2 ஜோடியா எங்க கிளம்பி போதுங்க? என்ன விஷயமா போதுங்க? இப்பதான் நாய் பண்ணி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க. 2 இப்ப சிரிச்சுக்கிட்டே போதுங்க. ஆமாண்டி, நான் போய் பார்க்குறேன். அந்த பீ அவங்க ஆத்தாக்கு நல்லா ஐஸ் வச்சு விட்டாண்டி. சாதத்தை எடுத்துட்டு போய் ஊட்டி விடுறது என்ன, மன்னிப்பு கேட்கறது என்ன, கண்ணு கலங்குறது என்ன? என்னம்மா சொல்ற? அப்ப அத்தையும் மனசு மாறிடுச்சா? மனசு மாறதா? எல்லாம் ஒன்னே சேர்ந்து பிடிச்சிங்கல்ல. இவன் அவங்க ஆத்தாக்காரிக்கு ஊட்டியே ஐஸ் வச்சு அடுத்து இந்த குட்டச்சி வந்து மன்னிச்சிருங்கத்தன்னு சொல்ல எல்லாம் ஒட்டுமையா ஆயிடுச்சுங்க. என்னம்மா இது? நம்ம என்ன பிளானும் சொதப்பிடுதே. இந்த இருக்கவே முடியாது போலயே. ஆமாண்டி, நான் சொன்ன ஐடியா தான் சரி. இன்னைக்கு ராத்திரி பாண்டி மண்டையில் அடிச்சு பொழந்து போடுவோம், சரியா? அப்பதான் அவன் தமிழ் செல்வியை விட்டு வேலைக்கு பேசுறான் பத்தியா. இன்னைக்கு நம்மளையே நம்ம ஓசி சோறிங்கிறான். நம்ம விருந்தாளி இருக்கு அவனுக்கு. அது சரி, இப்ப ஜோடியா 2 எங்க போகுதுங்களா? அதாண்டி எனக்கும் புரியல. எங்க கூட்டு போறான்னு தெரியல. பொண்டாட்டியாவது சமாதானப்படுத்த எங்கேயாவது கூட்டிட்டு போவான், வேற என்ன? இத பார்க்க வயிறுலாம் எரியுதுமா. மாமா பாரு எப்படி ஆயிட்டாரு. ச்சே, அவ சந்தோஷமா இருக்கால. பெரிய மாமா வேற இந்த நேரத்துல ஊர்ல இல்ல. அவர் மட்டும் இருந்தாருன்னா ஏதாவது கலகத்தை மூட்டி இருக்கலாம். என்ன பண்றது? நீ கவலைப்படாதடி. இன்னைக்கு ராத்திரி அவன் மண்டையை பொழுது எல்லாத்தையும் மறக்க வச்சிருவான். விடு. ஆமாம்மா, நீ சொல்றதுதான் சரிதான். அவரு தமிழ்ச்செல்வியை மறந்தாதான் எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கும். அவர் தமிழ்ச்செல்வின்னு முந்தானையே பிடிச்சிட்டு சுத்துற வரைக்கும் நமக்கு எதுவுமே நடக்காது. இன்னைக்கு நம்ம பண்ண மாதிரி கட்டையில் எடுத்து மண்டையை உடைச்சிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் அவ புருஷனோட சந்தோஷமா இருந்துக்கிட்டும். நாளையில இருந்து நீ யாரடி வெளியே போடின்னு சொல்ல போறான். அப்படி மட்டும் மாமா சொல்லிட்டாரு. அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லம்மா. இன்னைக்கு ராத்திரி இருக்கு தமிழ்ச்செல்விக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கான கேள்வி போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, கவனமா கேளுங்க. பாண்டி வீட்டில் மொத்தம் எத்தனை ஜன்னல்கள் இருந்தன? பாண்டி வீட்டில் முன்புறம் இருந்த மொத்த ஜன்னல்கள் எத்தனை? கேள்வியை கரெக்டா கேட்டுட்டு பதில் அனுப்புங்க. முதல் 10 பேர் நாளைக்கான எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல செலக்ட் ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன். பாய், லவ் யூ ஆல்.